வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில சில அடிப்படை தேவைகள் இருக்கும். அடிப்படை தேவைகளோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைகளே நம்மளுக்கு இருக்கும். ஆனா அதெல்லாம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா எல்லாருமே கொஞ்ச நேரம் யோசிப்பாங்க. இல்ல அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான கருத்தாவே இருக்கும். இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அதை பார்த்தாங்க. ஒரு சின்ன குரங்கை அதோட தாய் குரங்கு கிட்டேருந்து பிரிச்சு ஒரு ரூம்ல விடுறாங்க. அந்த ரூம்ல நல்ல ஃபர்னால சாஃப்டா செய்யப்பட்ட ஒரு குரங்கு பொம்மை ஒண்ணு இருக்கு. முட்களால் செய்யப்பட்ட ஒரு குரங்கு பொம்மை இருக்கு. அந்த குரங்கு பொம்மை கையில ஒரு பால் பாட்டில் இருக்கு. இந்த சின்ன குரங்கு என்ன பண்ணுது, நேரம் அந்த பால் இருக்கிற அந்த குரங்கு கிட்ட போய் அந்த பாலை குடிக்க ட்ரை பண்ணுது. குடிக்குது, அந்த முட்கள்லாம் குத்துது. இருந்தாலும் அதுக்கு பசி, அந்த பாலை குடிச்சிடுது. அடுத்த செகண்ட் அது ஓடி இந்த கம்ஃபர்ட்டா இருக்கிற அந்த சாஃப்ட் குரங்கு பொம்மை கிட்ட படுத்துக்குது. அது நிறைய நேரம் அந்த பொம்மை கிட்டே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. ஸோ இதுலேருந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாருக்குமே தேவைகள் மட்டும் பூர்த்தியானா போராது, அவங்களுக்கு ஒரு அன்பு அரவணைப்பு தான் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னாங்க. பிறந்த குழந்தைகள் கூட ஆட்டோமேட்டிக்கா இதை தான் பண்ணுதில்ல. அது ஃபர்ஸ்ட் அழும். அவங்க அம்மா அதை எடுத்து ஃபீட் பண்ணி அதுக்கு பால் கொடுத்து இது பண்ணி கீழே விட்டாங்கன்னா திருப்பி ஒரு 10 நிமிஷத்துக்குலாமே அது திருப்பி அழும். அப்போ அதுக்கு பசி கிடையாது. அதுக்கு அவங்க அந்த அம்மாவோட கம்ஃபர்ட் வேணும். அவங்க அம்மாவோட கதகதைப்பு, அந்த அரவணைப்பு, அந்த அன்பு பாசம் அந்த குழந்தைக்கு தேவைப்படுது. அது அந்த குழந்தை ஒரு செக்யூர்டா, ஒரு பயம் இல்லாம சேஃபா ஃபீல் பண்ண வைக்கும். அதுக்கு தான் அந்த குழந்தைங்க அடிக்கடி தூக்கிக்கோ அப்படிங்கிறது தான் சிக்னல்ல அழுகையா காமிக்குது நம்ம கிட்ட. ஸோ பெற்றோர்களும் அதை பண்றாங்க. இது குரங்குக்கும் குழந்தைக்கு மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, வளர்ந்த நம்மளுக்கும் அப்படிதான் இல்லை. நம்மளுக்கு யாரும் சாப்பாடு ஊட்ட வேண்டாம், இது பண்ண வேண்டாம். நம்ம சம்பாதிச்சுக்க முடியும், நம்ம சமைச்சிக்க முடியும், நம்ம சாப்பிட்டுக்க முடியும். ஆனா அந்த தேவை மட்டும் நம்மளுக்கு போருமா? அதெல்லாம் ஒரு பிசிக்கல் நெட், ஒரு உணவு, தங்க இருப்பிடம், உடுத்த உடை, இதுதான் பேசிக். இதை விட ஜாஸ்தியாக தான் இப்ப நம்ம பண்ணிக்கிறோம். பட் இருந்தாலும் அதுல நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரதில்லை. ஏன்னாக்கா அந்த அன்பு, அரவணைப்பு, பாசம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால. ஒரு குடும்பத்துல கணவரோ மனைவியோ அந்த குடும்பத்துக்காகவும், அவங்க பெற்றவர்களுக்காகவும், கூட பிறந்தவங்களுக்காகவும், அவங்க பெற்ற குழந்தைகளுக்காகவும் தான் வேலை செய்யறாங்க. வெளியூர்ல போய் தங்குறாங்க. ராப்பகல் பார்க்காம, சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம் தான், அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவங்களை கேட்டா என்ன சொல்வாங்க, திஸ் இஸ் மை லவ், நான் என் குடும்பத்தை நேசிக்கிறேன், அவங்களுக்காக தானே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இது பண்றோம் அப்படிங்கிறாங்க. எஸ், கரெக்ட். ஆனா அந்த தேவைகளை மட்டுமே பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா நீங்களும் சரி, உங்க குடும்பமும் சரி சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு வருது. அப்போ அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு? ஸோ தேவைகளை மீறி நம்மளுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது. அதுதான் ஒரு அன்பு, அரவணைப்பு, ஒரு பாதுகாப்பு. நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்றது, ஏதாவது நம்ம வேணும்னா நம்ம ஷேர் பண்ணிக்கிறது அவங்க கிட்ட. இதெல்லாம் ஒரு குடும்பத்துல அவசியம் இருக்கணும். நம்ம எல்லாருமே சொல்லுவோம், யூ டோன்ட் வரி, எவ்ரி திங் வில் பி ஓகே, எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதை விட நீ இதெல்லாம் தனியா அனுபவிக்கணும்னு இல்லை, நான் உன் கூட இருக்கேன், ஐ வில் பி வித் யூ, லெட் அஸ் ஹேண்டில் இட் டுகெதர் அப்படின்னு சொல்ற வேர்ட் ரொம்ப ஒரு மனத்துக்கு ஒரு பயமின்மையையும் ஒரு சேஃப்டியும் கொடுக்குற ஒரு வார்த்தைகளா இருக்கும். முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கரண்ட் கட் ஆயிடுச்சுனாக்கா வீட்டுல பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆயிடுவாங்க. எதிர்த்த வீடு, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூட அப்படியே வாசல்ல உட்காந்துக்கிட்டு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசுவாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, முதல்ல எழுத்த வீடு, பக்கத்து வீடு கிட்ட நம்மளுக்கு உறவே இருக்கிறது இல்லை. அதையும் தாண்டி இன்வெர்டர்னு ஒண்ணு இருக்கிறதுனால கரண்ட் போன அடுத்த நிமிஷம் இன்வெர்டர்ல நம்மளுக்கு எல்லாமே திருப்பி ஆன் ஆயிடுதுன்னும் போது எப்ப கரண்ட் போகுது, எப்ப கரண்ட் வருதுன்னே நம்மளுக்கு தெரியறது இல்லை. அப்படியே இன்வெர்டர் இல்லாத வீடுகள்ல கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட போன்ல மொபைல் டேட்டா இருக்கிறதுனால நம்ம அதுக்குள்ள ஆஸ் யூஷுவல் மூழ்கி போயிடுவோம். நம்மளுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாம நம்ம போன்ல மூழ்கி போயிடுறோம். இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஸோ வாரத்துல 7 நாள் இருக்கு. அந்த இவ்வளோ நேரத்துல ஒரே 1 மணி நேரம், வாரத்துல 1 மணி நேரம் போன் இல்லாம, டிவி இல்லாம உங்க பெற்றவர்கள் கூடயும், உங்கள் கணவனோ மனைவியோ அவங்க கூடயும், உங்க குழந்தைகள் கூடயும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன். ஆரம்பத்துல நம்ம உறவுகள் கிட்ட பேசுறதே நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கிற மாதிரி இருக்கும். சோசியல் மீடியால முகம் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் நம்ம நிறைய விவாதிப்போம், நிறைய கருத்துக்கள் சொல்லுவோம். ஆனா நம்ம குடும்பத்துக்குன்னு வரும்போது நம்மளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாம இருக்கும். அது ஒரு 2 வாரத்துக்கு தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ரொம்ப அழகா பழகி போயிடும். அந்த நேரத்துல தயவு செஞ்சு அட்வைஸ் பண்ண வேண்டாம், அவங்கள பத்தி குறைய எதுவும் சொல்ல வேண்டாம். அவங்க பண்ண நல்ல விஷயத்த சொல்லுங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க. ஜாலியா மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா அதை வச்சுட்டு பாருங்களேன். வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். பொருட்கள் மட்டும் வாழ்க்கையை திருப்தி கொடுக்காது. இந்த மாதிரி அன்பு, அரவணைப்பு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.